இம்மாதத்தில் எரிபொருள் விலை மாற்றம் கிடையாது. உலக சந்தையை பொறுத்தே இனிமேல் மாற்றங்கள் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையும் மார்ச் மாத இறுதியில் எரிபொருள் கட்டணங்கள் திருத்தப்பட மாட்டாது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பியவுடன் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமை ரத்து செய்யப்படும். மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் கிராம சேவகர் அல்லது பிரதேச பிரிவுகளினூடாக கோட்டா முறைமை விநியோகிக்கப்படும். கொள்முதல் செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் அடுத்த மாதம் முதல் தொடர்ச்சியாக நாட்டுக்கு வருகை தரும். மார்ச் மாத இறுதியில் எரிபொருள் கட்டணம் திருத்தப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DS ராஜகருணா தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார். மத்திய கிழக்கில் மோதல் நிலை தோற்றம் பெற்றவுடன் எரிபொருள் தட்டுப்பாடு என்ற அச்சத்தில் மக்கள் தேவைக்கு மேலதிகமாக எரிபொருளை மார்ச் முதல் வாரத்தில் கொள்வனவு செய்தார்கள். இக்காலப்பகுதியில் வழமைக்கு மாறாக 57,000 மெட்ரிக் டன் டீசல் 47,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். இதனால் தான் மார்ச் மாதம் 10ஆம் தேதி எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எரிபொருள் விநியோக கட்டமைப்பை உறுதியாக பேணுவதற்காகவே QR முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டு கடந்த 22ஆம் தேதி எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய இந்த மாதம் இறுதியில் எரிபொருள் விலையை திருத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதை உறுதியாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க அடிப்படையில் எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. வரிசையை குறைப்பதற்காகவே இந்த முறைமை அமல்படுத்தப்பட்டது. தற்போது வரிசை சற்று குறைவடைந்திருக்கிறது. எனவே எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பியவுடன் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க முறைமை ரத்து செய்யப்படும். கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் ஏப்ரல் மாதம் தொடர்ச்சியாக நாட்டுக்கு வருகை தர உள்ளன. இந்த எரிபொருள் கப்பல்களை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் ஜூன் மாதம் வரை எரிபொருளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படாது. வாகனமல்லாத அடிப்படையில் எரிபொருள் கோட்டாவை விநியோகிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கிராம சேவர் அல்லது பிரதேச பிரிவுகள் ஊடாக இதற்கான கோட்டா முறைமை விநியோகிக்கப்படுகிறது. மின்சார உற்பத்திக்கும் விமான போக்குவரத்துக்கும் தேவையான எரிபொருள் கையிருப்பில் போதுமானதாக உள்ளது. எனவே வறட்சியான காலநிலை தீவிரமடைந்துள்ளதற்கு எரிபொருள் ஊடாக மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான எரிபொருள் விநியோகிக்க வேண்டியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். எனவே கடுமையான தீர்மானம் எடுத்ததால்தான் எரிபொருள் விநியோக கட்டமைப்பை தற்போது பாதுகாக்கப்பட்டு முடிந்திருக்கிறது. எரிபொருள் விநியோகம் மற்றும் கோட்டா முறைமையை அமல்படுத்தப்பட்ட போது எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்தவர்களுக்கு பதிலளிக்கப் போவதில்லை என்பதாகவும் அவர் குறிப்பிட்ட விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் ஊடாகவும் அதே போல இந்த கோட்டா முறைமை அமல்படுத்தப்பட்டமை, எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை, வரிசையை குறைப்பதற்கும் அதே போல எரிபொருள் விநியோக சங்கிலியை சரியாக முன்னெடுப்பதற்கு ஏதுவாக இருந்தது. எனவே இதனை அமல்படுத்துகின்ற போது எதிர்மறையான கருத்துக்களை சொன்னவர்களுக்கு எதிராக நாங்கள் எதுவும் கூற வரவில்லை. காரணம் இப்போது நாட்டின் நிலைமை பார்க்கின்ற போது மக்களுக்கும் அது புரிந்திருக்கும். வரிசை குறைவடைந்து நெரிசல் குறைவடைந்து மக்கள் இப்போது வளமையாக தங்கள் செயற்பாடுகள் உள்ளக்கூடிய வகையிலான விநியோக கட்டமைப்பு ஸ்திரப்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம்.